வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர்ல உங்களுக்கு தெரிஞ்ச வெள்ளலூர் எல்ஜி பெட்ரோல் பங்க்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2.25 சென்ட்ல டியூப்ளெக்ஸ் மாடல்ல ஒரு ரீசேல் பில்டிங் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். காய்ஸ், எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டின வீடுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் நல்லா கட்டியிருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 30 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஷியஸ்க்கு பிரச்சனையே இல்லைங்க. வீட்டோட சுற்றி பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு இருக்குது. அதே மாதிரி வீடுகள் நிறையா நிறைஞ்சிருக்குங்க. ஸோ மக்களே, அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செம்மையான கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நண்பர் சொல்லுவாங்க. வாங்க, இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் கேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அயன் கேட் பண்ணியிருக்காங்க. அதில் வுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கான்னு நினைக்கலாம். இது உண்மையாலுமே டேக் வுட்லேயே பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்ததும் ஒரு அளவான ஒரு கேட் அண்ட் கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு பார்க்கிங், ஒரு 2 வீலர் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது இந்த வீட்டில். இப்போ இந்த வெஸ்ட் ஃபேசிங் சைட்டோட நார்த் ஃபேசிங் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேசிங் உள்ள போய் பார்ப்போம் வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஸோ உள்ள ஹால்குள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா 20க்கு 11ங்கிற சைஸில் சூப்பராக ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க மக்களே. சோஃபாலேருந்து எல்லாமே நீங்கள் தாராளமாக நல்லாவே கம்ப்ளீட்டாக ஸ்பேசியஸாக போட்டுக்கலாம். பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஸ்பேஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி டிவியும் நீங்கள் தாராளமாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ரானோன்னா 20க்கு 8ங்கிற சைஸில் நல்லா லென்த்தியாக சூப்பராக கிச்சன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வித் டைனிங்கோடு கொடுத்துருக்காங்க மக்களே. சிங்க்கும் இருக்குது. ஸோ டைனிங்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. 5 பேர் உட்காந்து தாராளமாக இங்கே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாங்க. மினி பெட்ரூம். இது பார்த்திங்கன்னா 11க்கு 10ங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே. மேலே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள டாய்லெட் நல்ல ஒரு 4க்கு 6ங்கிற சைஸில் பக்காவாக ஃபுல்லாக ஃபர்னிஷ்டோட, அதாவது ஒரு நல்ல பிராண்டடில் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆன ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக வழுக்காமல் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே உங்களுக்கு ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது, ஆனால் ஏர் சர்க்குலேஷன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் தரும். ஸோ மேலே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 11க்கு 16ங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிங் சைஸ் கட்டல் தாராளமாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. வெளியே உங்களுக்கு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏரியாவை சுற்றி பார்த்திங்கன்னா தாராளமாக இங்கே உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஏரியாவும் சூப்பராக இருக்குது, ஃபைனாக இருக்குது. பார்த்தீங்கல்ல, சுற்றி வீடு தான். சேஃப்டிக்கு இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. 24 hours பக்கத்தில் எல்லாமே ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ வெள்ளலூர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக இங்கே நம்பி நம்ம ஸ்டே பண்ணலாம். தனியாக ஒரு பேரண்ட்ஸ் இல்லாமல் கூட இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் 4க்கு 6ங்கிற சைஸில் பேரிவேர் பிராண்டட் கொடுத்துருக்காங்க மக்களே. டாய்லெட்ஸுக்கு சிங்க்குக்கும் சேம் அதே கொடுத்துருக்காங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்ததாக நம்ம பால்கனியிலேருந்து டோட்டலாக வெளியே இருக்கக்கூடிய மாடிப்படிக்கு போயிடலாம். வீட்டோட மாடிக்கு போயிட்டீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே உங்களோட துணிகள் எல்லாமே நீங்கள் கிளாத்ஸ் எல்லாமே தாராளமாக நல்லா காய போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க மக்களே. சுற்றியும் பார்த்திங்கன்னா வீடு தான். ஏர் சர்க்குலேஷன் ப்ளஸ் வீடு பக்கத்தில் இவ்வளோ இருக்கிறனால நம்பி தாராளமாக நம்ம 24 hours என்ன டைமில் நம்ம இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது மக்களே. அந்தளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது. இவர் ஏன் இந்த வணக்கம் போடுறாருன்னு கேட்டிங்கன்னா, வீடு வணக்கம் போடுற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. வீட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க டீட்டெயில்ஸ். இனி இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக விசிட் பண்ணுங்கள். வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.